யாழ் நகரில் இன்று மதியம் 6 முதல் 7 மாதங்களான கரு ஒன்று மீட்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் ஒன்று இன்று நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று மதியமளவில் பக்கெட் ஒன்றிற்கு கரு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்திருந்த போலீசார் கருவை ஒரு பெட்டியில் வைத்து நீதிவானுக்கு அறிவித்திருந்தனர். இதனையடுத்து உடனடியாக விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்திருந்த நீதிவான் இந்த கரு எவ்வாறு வந்தது என்பது தொடர்பு ஆராய்ந்திருந்தார். இதேவேளை சந்தேகத்துக்கிடமான முறையில் பெண்ணொருவர் இன்றைய தினம் அப்பகுதியில் நடமாடியதாகவும் அது தொடர்பில் CCTV கேமராக்கள் பரிசோதனை செய்யுமாறும் நீதிவான் உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளார். இவ்வாறு இன்று மதியம் யாழ் நகரில் மீட்கப்பட்ட இந்த கருவானது பல்வேறு அதிர்ச்சிகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த மீட்கப்பட்ட கரு தொடர்பில் உடனடியாக விரைந்து செயற்பட்ட போலீசார் உடனடியாக நீதிவானுக்கு அறிவித்து உடனடியாக நீதிவான் சம்பவ இடத்துக்கு வந்து உடனடியாக இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணையை துரிதகதியில் முன்னெடுக்குமாறும் சிசுவின் கருவை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்குமாறும் நீதிவான் உத்தரவிட்டு சென்றிருந்தார். இதேவேளை சம்பவ தினமான இன்று யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் பெண்ணொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடியதாகவும் அது தொடர்பில் சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்தும் அந்த அடிப்படையில் தாம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இன்றைய தினம் யாழ் பேருந்து நிலையத்தில் கரு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வருகையடுத்து பெருமளவிலான மக்கள் அப்பகுதியில் ஒன்று கூடி பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு இருந்து நிலைமைகளை கட்டுப்படுத்தி தொடர்ந்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜட்ஜ் வந்துட்டார். அதுதான் கரெக்டு மூடி பஸ் ஸ்டாண்டு